ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30/3/2026 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, சிவபாபாவால் உருவாக்கப்பட்ட இந்த ருத்ர யாகத்தை நீங்கள் மிக நன்றாக பராமரிக்க வேண்டும். இது சுயராஜ்யத்தை பெறுவதற்கான எல்லையற்ற யாகம். கேள்வி: இந்த ருத்ர யாகத்தின் மீது எந்த குழந்தைகளுக்கு மரியாதை இருக்கும்? பதில்: இதன் சிறப்பை அறிந்தவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. இந்த ருத்ர யாகத்தால் நாம் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறோம். இதில் முழு பழைய உலகமும் சுவாகா ஆகிறது. இந்த பழைய சரீரத்தையும் சுவாகா செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த யாகத்திற்கு தடை ஏற்படும் எந்த ஒரு முறையற்ற செயலையும் செய்யக்கூடாது. எப்போது இப்படி கவனம் இருக்குமோ அப்போது மரியாதை வைக்க முடியும். பாடல்: அம்மா ஓ அம்மா. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். யார் இதை எழுதினாரோ அவர் பாவம். அவர் அம்மாவை அறியவே இல்லை. ஜெகதம்பா என்ற பெயரை இருக்கிறார்கள். எனினும் அவர் யாராக இருந்தார், என்ன செய்துவிட்டு சென்றார் என்பது குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஜெகதம்பால் இருந்தால் நிச்சயம் தந்தையும் இருப்பார், மகள்களும் இருப்பார்கள், மகன்களும் இருப்பார்கள். யார் ஜெகதம்பாவிடம் செல்கிறார்களோ அவர்களின் புத்தியில் நாம் வெறும் பூசாரியாக இருக்கிறோம் என்ற அறிவு இல்லை. தேவிகளின் முன்னால் சென்று பிச்சை கேட்கிறார்கள். இப்போது இது ராஜவ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யாகம். இதை படைப்பவர் தாய் தந்தை. நீங்களும் அப்படியே இருக்கின்றீர்கள். நீங்களும் யாகத்தை படைப்பவர்களே. குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் இந்த யாகத்தை மிக நன்றாக பராமரிக்க வேண்டும். யாகத்தின் மீது மிகுந்த மரியாதை இருக்க வேண்டும். யாகம் முழுமையாக பராமரிக்கப்படுகிறது. இது தலைமை அலுவலகம். இதற்கு கிளைகளும் இருக்கின்றன. இந்த யாகத்தின் மூலமாக தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை வைரம் போல மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் அப்படிப்பட்ட யாகத்தை மிக சிறப்பாக பராமரிப்பதோடு அதற்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்! இது நமது மம்மா ஜெகதம்பாவின் யாகம். மம்மா பாபாவின் யாகம் என்றால் நமது யாகம். அதிக குழந்தைகள் யாகத்திற்கு வந்து தமது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு இந்த யாகத்தை சென்டர்களை பெருக செய்ய வேண்டும். தன்னால் பெற முடியவில்லை என்றால், தனக்கு நேரமில்லை என்றால் பரவாயில்லை, பிறருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இதன் பெயரே ராஜவ அஸ்வமேத ஞான யாகம். இதிலிருந்து சுயராஜ்யம் கிடைக்கிறது. இந்த யாகத்தில் பழைய சரீரத்தையும் சுவாகா செய்ய வேண்டும். தந்தையுடையவராக மாற வேண்டும். யாகம் என்பது ஏதோ கட்டிடம் இல்லை, இது எல்லையற்ற விஷயம். இந்த யாகத்தில் முழு உலகமும் சுவாகா ஆக வேண்டும். இந்த யாகத்திற்கு எவ்வளவு மரியாதை வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் போக போக பார்ப்பீர்கள். இங்கே பலருக்கு அந்த மரியாதை இல்லை. நீங்கள் எல்லோரும் இந்த யாகத்தின் குழந்தைகள். குழந்தைகள் உருவாகி கொண்டே இருப்பதால் இந்த யாகத்தின் மீது எவ்வளவு மரியாதை வைக்க வேண்டும். ஆனால் பலருக்கு இதன் மீது அக்கறை இல்லை. இது எவ்வளவு பெரிய யாகம்! இதனால் மனிதர்கள் சோழியிலிருந்து வைரம் போலவும் தாழ்ந்தவரிலிருந்து உயர்ந்தவராகவும் ஆகிறார்கள். அதனால் யாகத்தை படைத்து கொண்டே இருங்கள். ஒருவர் உயர்ந்தவராக மாறினாலும் ஆகா சௌபாக்கியம் என்று தந்தை சொல்கிறார். கோவில் போன்றவை லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அங்கே யாரும் உயர்ந்தவராக மாறுவதில்லை. இங்கேயோ வெறும் 3 அடி நிலம் தேவை. யாராவது வந்தால் முற்றிலும் வாழ்க்கை திருந்தும். இந்த யாகத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். பாபா, நாங்கள் எங்கள் வீட்டில் திறக்கலாமா என கேட்டு பாபாவிற்கு பலர் கடிதம் எழுதுகிறார்கள். நல்லது குழந்தாய், யாக பூமியை உருவாக்குங்கள். அதில் யாருக்காவது நன்மை ஏற்படும். இந்த யாகத்திற்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிறதாக பூமியில் மகள்கள் புகழ் இருக்கிறது. யாக பூமியில் மகள்கள் பிறருக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட யாகத்திற்கு அதிக மரியாதை கொடுக்க வேண்டும். எனினும் ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தால் அவ்வளவு மரியாதை கொடுப்பதில்லை. யாகத்திற்கு தடை ஏற்படுத்துபவர்கள் ஏராளம். இது சிவபாபாவின் யாகம். அதனால் தாய் தந்தை இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த மம்மா பாபாவிடமிருந்து எதுவும் கிடைப்பதில்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்து அனைத்தும் கிடைக்கின்றன. அவர் ஒருவரே. மம்மா பாபா என சரீரதாரிக்கு சொல்லப்படுகிறது. நிராகாரருக்கு சரீரம் இல்லை. எனினும் சாகாரருக்கும் வசமாகாதீர்கள். அதாவது பிரம்மா பாபாவிற்கும் வசமாகாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த பாபாவும் என்னை நினைவு செய்கிறார். ராமர், கிருஷ்ணர், பிரம்மா போன்ற எல்லோரும் அவரை நினைவு செய்வதாக சித்திரத்தில் காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. அங்கே யாரும் நினைவு செய்வதில்லை. அவர்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு நினைவு செய்ய என்ன அவசியம் இருக்கிறது? நாம் அழுக்காகி இருக்கிறோமே, நாம் தூய்மையாவதற்காக நினைவு செய்ய வேண்டும். புகழ் ஒருவருக்கே இருக்கிறது. இவருடைய புகழுக்கும் அவரே காரணம். நீங்கள் எந்த தேகதாரியும் நினைவு செய்யக்கூடாது. தேகதாரியிடமிருந்து அவரது அறிமுகம் கிடைக்கிறது. எனினும் அவரையே நினைவு செய்ய வேண்டும். பாபாவும் தேகதாரி. எல்லோரும் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். இருந்தும்
பல அப்படிப்பட்ட அறியாத குழந்தைகளும் இருக்கின்றார்கள். நாங்கள் நேரடியாக சிவபாபாவின் பிரேரணையால் ஞானத்தை பெறுவோம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அப்படி நடந்தால் இந்த ரதத்தில் அவர் வருவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இந்த சாகாரரோடு, அதாவது பிரம்மா நமக்கு என்ன வேலை இருக்கிறது என நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். தந்தை மன்மனாபவ என்று சொல்கிறார், அவரை நினைவு செய்யுங்கள். எனினும் இவர் மூலமாக என்று சொல்கிறார். பிறகு நம்பர்வார் மரியாதை வைக்க வேண்டியிருக்கிறது. யார் நம்பர்வார் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களோ அவர்களே மரியாதை கொடுப்பார்கள். மம்மா பாபா முதலில் அரச சிம்மாசனத்தில் அமர்வார்கள், பிறகு அவர்களை பின்பற்ற வேண்டும். அதிக பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பதவியும் மிக உயர்ந்தது. இதில் பயப்பட எந்த விஷயமும் இல்லை. ஆகாய விமானத்தில் யாராவது புதியவர்கள் ஏறினால் அப்படியே பயப்படுவார்கள். சிலரை பாருங்கள், சந்திரனுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அது பயிற்சி விஷயம். ஆனால் அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நிலவின் மீது ராஜ்யத்தை தோற்றுவிப்போம் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது எதுவும் நடக்கப் போவதே இல்லை. ஏனென்றால் வீழ்ச்சியில் இருக்கிறார்கள். உயர்வு தாழ்வை பற்றியும் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். சித்திரமும் இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயண ராஜ்யம் செய்தார்கள். இன்று பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இது உண்மையான விஷயம். இவர்கள் தாமே எழுதியிருப்பதால் அதை இங்கே ஏணியில் காட்ட வேண்டும். அங்கே வைர மாளிகை பிரகாசிப்பதையும் இங்கே சோழிகளையும் காட்ட வேண்டும். முன்னர் சோழிகளை பயன்படுத்தினார்கள். குருதுவாரில் சோழிகளை வைத்திருந்தார்கள். இப்போது எந்த பைசாவையும் வைப்பதில்லை. ஏன் இப்படி சித்திரம் மிக நன்றாக இருக்கிறது. அதில் அதிகம் நீங்கள் எழுத முடியும். மம்மா பாபாவோட குழந்தைகளின் சித்திரமும் இருக்க வேண்டும். மேலும் மேலே ஆத்மாக்களின் மரமும் இருக்க வேண்டும். புது புது சித்திரங்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றன. அதனால் தாழ்வு எப்படி ஏற்படுகிறது, பிறகு உயர்வு எப்படி ஏற்படுகிறது என்பதை விளக்கி சொல்வதும் எளிதாகும். நாம் நிராகாரி உலகத்திற்கு சென்று பிறகு சகாரி உலகத்திற்கு வருகிறோம். புரிய வைப்பது மிக எளிதாக இருக்கிறது. புரிந்து கொள்ளவில்லை என்றால் தலையெழுத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. நாடகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு யாகத்தின் மீது மிகுந்த மரியாதை இருக்க வேண்டும். யாகத்தின் ஒரு பைசாவையும் கேட்காமல் எடுப்பதோ அல்லது தாய் தந்தை அனுமதி இல்லாமல் யாருக்கும் கொடுப்பதோ பெரிய பாவம். நீங்கள் குழந்தைகள், எந்த நேரத்திலும் எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக எடுத்து ஏன் வைக்க வேண்டும்? கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என நினைக்கின்றார்கள். ஆனால் உள்ளே வைத்திருந்தால் அது உள்ளத்தை உறுத்தும். ஏனென்றால் அது முறையற்ற செயல். பொருட்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கும். திடீரென காட்சி நேரம் வந்து யார் வேண்டுமானாலும் இறந்து போக முடியும் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். எனவே யார் பாவம் செய்திருப்பாரோ அவருக்கு அந்த குப்பைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் முன்னால் வரும். எனவே மனதிற்குள் எந்தவித இருநிலையும் இருக்கக்கூடாது என்று பாபா எப்போதும் புரிய வைக்கிறார். உள்ளம் சுத்தமாக இருந்தால் கடைசி நேரத்தில் எதுவும் முன்னால் வராது. யாகத்தில் இருந்து அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அதிக பைசா இருக்கிறது. எப்போது அவசியமோ அப்போது வாங்கிக் கொள்வோம் என்று அவர்களிடம் சொல்லப்படுகிறது. பாபா எப்போது அவசியம் ஏற்பட்டாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பவித்திரமாக இருப்பதில்லை. உணவு பானங்களிலும் பத்தியம் இருப்பதில்லை. இருந்தும் பாபா எங்களிடம் அதிக பைசா இருக்கிறது, அவை அப்படியே போய்விடும். இடையில் யாராவது சாப்பிடுவார்கள். எனவே தேவைப்படும் பொழுது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார்கள். நாமும் என்ன செய்வது? கட்டிடம் கட்ட வேண்டியதாக இருந்தால் தானாகவே வருகிறது. எண்ணற்ற குழந்தைகள் தமது வீடுகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளும் உயர்ந்த பதவி பெறுவார்கள். பிரஜா பதவி ஒன்று குறைந்தது இல்லை. ராஜாக்களை விட வசதியான செல்வந்தர் பலர் இருக்கிறார்கள். எனவே உள்ளே அப்படிப்பட்ட எந்த எண்ணத்தையும் எழுப்ப வேண்டாம். பாபா நீங்கள் எந்தை கொடுத்தாலும் உண்போம் என்பது உங்கள் உறுதிமொழி. இருந்தும் அதன்படி நடக்கவில்லை என்றால் துர்கதியாகிவிடும். சத்கதி கொடுக்க தந்தை வந்திருக்கா. ஒருவேளை எந்த பதவி பெறவில்லை என்றால் துர்கதி என்றே சொல்வார்கள். அங்கும் பெரிய செல்வந்தராக சிலர் குறைந்த பதவியோடு சிலர் உயர்ந்த பதவியோடு இருப்பார்கள். குழந்தைகள் ஸ்ரீமத்துப்படி முயற்சி செய்ய வேண்டும். தன் மன வழியில் நடப்பதால் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இது சிவபாபாவால் படைக்கப்பட்ட ஞானயாகம். இதன் பெயரே ராஜவ அஸ்வமேத அவினாசி ருத்ர ஞானயாகம். சிவபாபா வந்து சுயராஜ்யத்தை தருகிறார். யாருடைய தலையெழுத்தில் இல்லையோ, யாருடைய பெயர் பிரபலமாக கூடாதோ அவர்கள் வாயிலிருந்து நல்ல நல்ல பாயிண்டுகள் வராது. யாருக்கும் புரிய வைக்கவில்லை என்றால் பெயர் வெளிப்பட இன்னும் நேரம் இருக்கிறது. அந்த காரணத்தால் புரிய வைக்கும் நேரத்தில் முக்கியமான பாயிண்டுகள் மறக்கின்றன. இந்த ராஜவ அஸ்வமேத அவினாசி ருத்ர ஞானயாகம் சுயராஜ்யத்தை பெறுவதற்காக இருக்கிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். அதை போர்டிலும் எழுதி வைக்கலாம். இந்த யாகத்தில் பழைய உலகம் முழுவதும் சுவாகாகிறது. அதற்காக இந்த மகாபாரத போர் முன்னால் நிற்கிறது. விநாசத்திற்கு முன்பாக இந்த சுயராஜ்ய பதவி பெற வேண்டும் என்றால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். போர்டில் நீங்கள் அதிகமாக எழுத முடியும். அதில் குறிக்கோளும் வர வேண்டும். சுயராஜ்ய பதவி கிடைக்கிறது என்று கீழே எழுத வேண்டும். முடிந்த அளவு மிக தெளிவாக எழுத வேண்டும். அதனால் யார் படித்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி போர்டு செய்யுங்கள். இந்த வாக்கியத்தை நிச்சயம் எழுதுங்கள் என தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். போக போக இந்த யாகத்தின் பிரபாவம் அதிகம் வெளிப்படும். புயல்கள் அதிகம் வரும். சத்தியத்தின் படகு ஆடும், அசையும், ஆனால் முழுகாது என்று சொல்கிறார்கள். பார்க்கடலின் பக்கம் போக வேண்டும் என்றால் விழக்கடலின் பக்கம் உள்ளத்தை வைக்கக்கூடாது. யார் ஞானத்தை பெறுவதிலே அவர்களின் பின்னால் சென்று உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது.
விளக்கம் மிக மிக எளிதாக இருக்கிறது. நீங்களே பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தீர்கள், இப்போது பூஜாரிகளாகி இருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்தால் துரு நீங்கும், உங்கள் பாவங்கள் பசுவமாகும். வேறு வழியே இல்லை என்று தந்தை சொல்கிறார். இதுவே மிக உண்மையான வழி. இருந்தும் யோகத்தில் இருப்பதில்லை. தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது. தேக அபிமானம் எப்போது நீங்குமோ அப்போதே யோகத்தில் இருக்க முடியும். பிறகு கர்மாத்தீத்து நிலை வரும். கடைசியில் எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. சில குழந்தைகளுக்கு சில பொருட்கள் மீது அவ்வளவு மோகம் ஏற்படுகிறது. அதை பற்றி கேட்காதீர்கள். சிவபாபாவை ஒருபோதும் நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட தந்தையை குறிப்பாக நினைவு செய்ய வேண்டும். கைகள் காரியங்களை செய்ய இதை இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி மிக அரிதாக யாருக்காவது நினைவு இருக்கிறது, நடத்தையில் தெரிகிறது. யாகத்திற்கு மரியாதை இருப்பதில்லை. இந்த யாகத்தை மிக நன்றாக பராமரிக்க வேண்டும். பராமரிப்பது தந்தையை மகிழ்ச்சி அடைய செய்வதாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் பராமரிக்க வேண்டும். ஏழைகளின் ஒவ்வொரு பைசாவும் இந்த யாகத்திற்கு வருகிறது. அதனால் அவர்கள் கோடீஸ்வரர் ஆகிறார்கள். எந்த தாய்மார்களிடம் ஒன்றுமே இருக்காதோ அவர்கள் 2 ரூபாய்களை 8 அண்ணாக்களை யாகத்திற்கு கொடுக்கின்றார்கள். அவர்கள் கோடீஸ்வரர் ஆகிறார்கள். ஏனென்றால் மிகுந்த பாவனையோடு மகிழ்ச்சியோடு கொண்டு வருகிறார்கள். நான் ஏழை பங்காளன், குழந்தைகள் உங்களுக்காகவே வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஒருவர் 8 அண்ணா எடுத்து வருகிறார். பாபாவின் கட்டிடத்தில் ஒரு செங்கல் வையுங்கள் என்று சொல்கிறார். சில நேரம் 2 பிடி தானியமும் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு தானியமும் தங்க நாணயத்திற்கு சமமாகுது. அதற்காக நீங்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. ஏழைகளுக்கு அவர்கள் தானம் கொடுக்கின்றார்கள். அப்படி உலகில் எண்ணற்ற ஏழைகள் இருக்கிறார்கள். அனைவரும் இங்கே வந்து அமர்ந்தால் தலையை கெடுத்து விடுவார்கள். நான் யாகத்தில் சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களை கவனமாக பரிசீலித்து ஏற்க வேண்டும். யாகத்திற்கு வந்து பிரச்சனை செய்பவர்கள் ஆகக்கூடாது. யாகத்தில் அதிக புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். யாகத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த ஈஸ்வரி யாகத்திலிருந்து நமது சரீர நிர்வாகம் நடக்கிறது. யாகத்தின் பைசா ஒருவருக்கு கொடுப்பது பெரிய பாவம். யார் சோழியிலிருந்து வைரமாகிறார்களோ, ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த பைசா. மற்றபடி ஏழைகள் போன்றோருக்கு கொடுக்கும் இந்த தான புண்ணியத்தை ஜென்ம ஜென்மங்களாக செய்து வருகிறீர்கள். அதனால் இறங்கி இறங்கி பாவாத்மாக்களாகவே மாறி வந்தீர்கள். குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு சின்ன சின்ன கிராமங்களிலும் கண்காட்சி நடத்துகிறீர்கள். ஒரு ஏழை அதிலிருந்து வந்தாலும் அதுவும் நல்லது. இதில் எந்த செலவும் இல்லை. லட்சுமி நாராயணர் இந்த அரச பதவியை பெற்றார்கள். என்ன செலவு செய்தார்கள்? ஒன்றுமே இல்லை. உலகராஜ்யத்தை பெறுவதற்கு எந்த செலவும் செய்யவில்லை. அவர்கள் தமக்குள் எவ்வளவு போர் செய்கிறார்கள், வெடிகுண்டு போன்றவற்றிற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள். இங்கே செலவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. எந்த செலவும் செய்யாமல் நொடியில் உலகின் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பாவை நினைவு செய்யுங்கள். அப்போது ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையான உள்ளத்தோடு பிரபுவை திருப்திப்படுத்துங்கள். அப்போது உண்மையான கண்டத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். பொய் இங்கே செல்லாது. நினைவு செய்ய வேண்டாம். அதற்காக நான் குழந்தை தானே நினைக்காதீர்கள். நினைவு செய்வதில் அதிக முயற்சி இருக்கிற ஏதாவது விக்கர்மம் செய்தால் பெரிய நஷ்டம் ஏற்படும். புத்தி ஒரு இடத்தில் நிற்காது. பாபா அனுபவி. பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பல குழந்தைகள் தம்மையெல்லாம் தெரிந்தவர்களாக நினைக்கிறார்கள். ஆனால் அதிக முயற்சி தேவை என்று தந்தை சொல்கிறார். மாயா அதிக தண்டனை ஏற்படுத்துகிறது. நல்லது. மாயா அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உங்கள் இந்த ருத்ர யாகத்திற்கு மிகுந்த மதிப்பு கொடுக்க வேண்டும். யாகத்தின் வாயு மண்டலத்தை மிக சுத்தமாக சக்திசாலியாக மாற்ற ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதை அன்போடு பராமரிக்க வேண்டும். 2. தன்னிடம் எதையும் ஒழித்து வைக்கக்கூடாது. உள்ளம் சுத்தமாக இருந்தால் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த யாகத்தின் ஒவ்வொரு பைசாவும் விலை மதிப்பற்றது. அதனால் ஒரு பைசாவும் வீணாகக்கூடாது. இதன் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். வரதானம். 3 காலத்தை முன்னால் வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறும் சதா வெற்றியாளராக. லௌகிக வகையிலும் யார் புத்திசாலியோ அவர் முன்னும் பின்னும் யோசனை செய்து புரிந்து கொண்டு அடியெடுத்து வைப்பார். அப்படி இங்கும் குழந்தைகள், நீங்கள் எப்போது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ அப்போது முதலில் 3 காலத்தை முன்னால் வைத்து பிறகு செய்யுங்கள். தற்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள். எல்லையற்ற அறிவை தாரணை செய்யுங்கள். மேலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை ஆதாரத்தில், திரிகால் தரிசி ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் அல்லது ஒவ்வொரு சொல்லையும் சொல்லுங்கள். அப்போது இவர் அலௌகிகமானவர் அல்லது அசாதாரணமானவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன். சாதாரண கரைகளை விட்டுவிட்டு ஒரு தந்தையை ஆதாரமாக்குங்கள். அப்போது கடந்து போவீர்கள். அவ்வியக்த சைகை. நம்பிக்கை அஸ்திவாரத்தை வலுவாக்கி சதா பயமின்றி கவலையின்றி இருங்கள். எனக்கு என்ன தெரியும், நான் சரியாக இருக்கிறேன், பிறருக்கு தெரியவில்லை அல்லது பிறர் அறியவில்லை. ஒரு நாள் நிச்சயம் அறிவார்கள் அல்லது போக போக என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். இதுவும் ஞான சொரூப நினைவு சொரூப ஆத்மா தன்னை ஏமாற்றும் சோம்பலின் இனிய உறக்கமாக இருக்கிறது. எந்த குழந்தைகளின் நம்பிக்கை அஸ்திவாரம் உறுதியாக இருக்குமோ அவர்கள் ஒருபோதும் மறைந்து இருக்க முடியாது. அவர்கள் சதா பயமின்றி கவலையின்றியும் இருப்பார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.